ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்துட்டு 20 to 25 மினிட்ஸ் இதனாலேயே சேவ் ஆகுது. இன்னைக்கு டே 42, டியூஸ்டே லீவு போட்டாச்சு. டியூஸ்டே வந்துட்டு இந்த ஃபுட் டெலிவரிக்கு வந்துட்டு கொஞ்சம் யூஸ் இல்லாத நாளுன்னு கூட நான் சொல்லுவேன். என்ன ரீசன்னா, அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸு இல்லை. ஒன்லி அந்த ஃபெஸ்டிவல் டைமு அல்லது மற்ற எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டேஸ் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான். இப்போ மேட்ச் நடக்குது அந்த மாதிரி டைமில் ஓகே, டியூஸ்டே வந்துச்சுனாலும் ஓரளவு ஏர்னிங்ஸ் வரும். அது இல்லாத நாளில் வந்துட்டு நான் அனலைஸ் பண்ணதில் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறது பெட்டர், மற்ற நாளை வந்துட்டு கம்பேர் பண்ணக்குள்ள. ஸோ அதனால இன்னைக்கு லீவ் எடுத்தாச்சு. அது இல்லாமல் நேற்று வந்துட்டு பைக் ரைட் பண்ணிட்டு இருக்கக்குள்ளே வந்துட்டு பழைய மாதிரி ஆயில் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு காலில். மெக்கானிக் ஷாப்பில் கேட்டேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு இன்றைக்கி போய் போட்டுவிட்டு வந்து உட்காந்துட்டு இப்போ வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி லீவுங்கிறதுனால அதையும் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம வீடியோ எடுக்கலாம், வேறு எதுவும் ஒர்க் இருந்துச்சுனாலும் பார்க்கலாம் அப்படின்னு. ஈவினிங் வர சொல்லியிருக்காங்க, அது வரைக்கும் இந்த இதை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். ஓகே, இப்போது நேற்று வந்து ரைட் பண்ணதில் ஆன் பண்ணதுன்னு பார்த்தோன்னா 1382 ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அப்புறம் டிப்ஸு 30 கிடச்சிச்சு, ப்ராடக்ட் செல்லிங் ஒன்றும் இல்லை. அப்புறம் பெட்ரோலு 200 தான், ஃபுட்டு 95 அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸு 5000. என்னடா இது திடீர்னு 5000 போகிறான்னு பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லியிருப்பேன் ஒரு டார்கெட் வச்சு ஓட்டணும் அப்படின்ட்டு. அதில் இந்த 5000 அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு 10,000 கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அந்த 10,000ல் 5000 இப்போ கொடுத்து முடிச்சாச்சு. ஆல்ரெடி அமௌண்ட் முன்னாடியே இருந்துச்சு தான், பட் கையில் இருக்க இருக்க செலவு ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இருந்ததை உடனே அனுப்பிவிட்டு ஓரளவு முடிச்சு வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொன்று, இந்த மொபைலில் வந்துட்டு முன்னாடி அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு என்னோட பைக்கில் வந்துட்டு ஸ்பீடோ மீட்டர் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கால்குலேட் பண்ணவே முடியாது. அந்த காரணத்தினால நான் என்ன பண்ணுவேன்னா, பிக்கப் பண்ணுற டிஸ்டன்ஸையும் ட்ராப் பண்ணுற டிஸ்டன்ஸை எல்லாத்தையும் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் போட்டு வச்சுருவேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ 0.7ங்கிறது பிக்கப் பண்ணுற பிளேஸ் டிஸ்டன்ஸு, அதே மாதிரி 4.9ங்கிறது போய் ட்ராப் பண்ணுற டிஸ்டன்ஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணோன்னா 5.6 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிடுவேன் அன்னைக்கு ஃபுல்லாக. அப்புறம் நைட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த டிஸ்டன்ஸோட பக்கத்துலேயே கால்குலேஷன் பண்ணிவிட்டு எவ்வளவு வருது, இன்னைக்கோட டோட்டல் எவ்வளவு அப்படின்னு போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எத்தனை கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்டியிருக்கோம் அப்படின்ட்டு வச்சுருப்பேன். ஏன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அரௌண்டு 2000 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணோம் அப்படின்னா ஆயில் சேஞ்ச் பண்ணுறது பெட்டர் என்னோட பைக்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கக்குள்ள இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிட்டு தான் நான் கொண்டு போக முடியும். அதுக்காக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இத்தனை நாளும் இதே மாதிரி தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்காக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். எப்படின்னா, இப்போ நான் இங்கே இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் கூகுள் ஷீட்டில் போட்டிருக்கேன்ல, அதே மாதிரி மொபைலில் ஸ்டாண்ட் அலோனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன். கூகுள் ஷீட்லேயே பண்ணலாம், பட் அது வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. அந்த டைமில் நான் ரைட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள டேட்டா வந்துட்டு எடுக்கும். அது எனக்கு விருப்பம் இல்லை. அதனால ஸ்டாண்ட் அலோனா ஒன்று இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கக்குள்ள எம்எஸ் ஆஃபீஸு ஓல்டு மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஹெவி வெயிட். அது ஹெவி வெயிட்னா சைஸ் ரொம்ப அதிகம், நிறைய என்ன சொல்கிறது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால வந்துட்டு எனக்கு அது இல்லாமல் லைட் வெயிட்டாக எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கக்குள்ள WPS ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அந்த WPS ஆஃபீஸ்லையும் WPS ஆஃபீஸ் லைட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணலாம் பார்த்தேன். என்ன ரீசன்னா, நம்மளோட டேட்டாவை வந்துட்டு தேர்ட் பார்ட்டிக்கு வந்துட்டு ஷேர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நான் அதை சூஸ் பண்ணிட்டேன். இப்போது அதில் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு நேற்று ரைட் பண்ண டீட்டெயில். இதில் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபார்முலா போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் ஜஸ்ட்டு பிக்கப் எத்தனை டிஸ்டன்ஸு, ட்ராப் எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து என்ட்ரு அடிச்சுட்டு வந்தாவே போதும். இங்கே மேலேயே எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ப்ரீவியஸ் டே டோட்டல் அப்படின்னா வந்துட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா எத்தனை கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் ஓட்டியிருக்கிறோம் அப்படின்னு. ப்ரீவியஸ் டே வரைக்கும் எவ்வளோ ஓட்டணும் அப்படின்னு பார்க்கணும்னா இங்கே கிளிக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். 266.5ன்னு இங்கே காமிக்கும். இது தெரியுதா? இது அதை இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துடும். இன்னைக்கோட டோட்டல் வந்துவிட்டு இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல உள்ள கிளியராக வந்துடும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொடுத்துரும். அதுதான் இன்னைக்கோட டோட்டல். அதுக்கப்புறம் இந்த ஓவரால் டோட்டல் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் டே டோட்டலும் டுடே டோட்டலையும் ஆட் பண்ணிவிட்டு ஓவராலாக இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் நம்ம போயிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்துட்டு 20 to 25 மினிட்ஸ் இதனாலேயே சேவ் ஆகுது. ஏன்னா நான் 1 by 1 வந்துட்டு ஆட் பண்ணிட்டு இருப்பேன். அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கேங்கிறது மட்டும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தால் போதும்.
ஆட்டோமேட்டிக்காக மற்ற கால்குலேஷன்லாம் அது நான் போட்ட அந்த ஃபார்முலாவில் ரெடி பண்ணி எனக்கு கொடுத்துரும். அவ்வளோதான். யாருக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணிங்க. இது என்னத்தினால நான் இந்த டபிள்யூபிஎஸ் லைட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, மொபைலில் அதிகமாக ஒன்லி வியூ தான் பண்ணுவேன். எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலுமே வியூ தான் பண்ணுவேன். எடிட் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். எல்லாமே அது பிசியில் தான். ஸோ வியூ பண்ணுறதுக்காகன்ட்டு உள்ளது தான். அந்த காரணத்துக்காக எனக்கு இது போதும். See you. Bye.